மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சுருக்கமாக இதை ஒட்டி மட்டும் பேசி வரவேற்று அமைக வேண்டுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெண்டாடி வேந்தர் தந்தை பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சியின் மன்னன் கடமைக்கண்ணியின் கட்டுப்பாட்டை கற்றுத்தந்த பேராசான் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் நான் கட்டுமரமாக உதைப்பேன், நீங்கள் சவாரி செய்யலாம் என்று தியாக உள்ளத்தோடு வாழ்ந்த முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். எங்கள் இயக்கத்தின் தலைவர் ஓய்வறியா உழைப்பாளி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். எங்களை இயக்குகிற தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் முன்வரிசை தலைவர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னை 2011, 16, 21, 26 4 முறை திருவிடைமருதூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்து அனுப்பிய எனது தொகுதி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன், ஆதரிக்கிறேன். இந்த சொற்றொடரை நான் பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த எங்கள் ஆருயிர் அண்ணன் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர் மற்றும் கொறடா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 1891 தாயிரம் என்ற பாடலோடு எழுதப்பட்ட வரிகள். அருமையான சொற்றொடர்கள். இன்றும் இளமை குறையாத மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்த பாடல். இப்பாடல் 1970 முதலமைச்சர் தந்திருக்கிற தனி தீர்மானத்தின்படி 11/3/1970 தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அரசு நிறுவனங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், பொது நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் பாடிட வேண்டும் என்று அந்த பாடலை முதலில் அரசாணை வெளியிட்டு இதுதான் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் என்று பாட வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ் மொழிக்கென்று சில சிறப்புகள் உண்டு. தாயை படித்தவனை யார் தடித்தாலும் விடேன், தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து அரசாணையை பலமுறை பாடப்பட்ட பொழுது கவனக்குறைவாக இருப்பது, அலட்சியப்படுத்துவது என்ற நிலை இருந்தது. யார் அலட்சியப்படுத்தினார் என்ற சொற்றொடருக்குள் போக விரும்பவில்லை. இதை அறிந்த முன்னாள் முதலமைச்சர் எங்கள் கழகத்தின் தலைவர் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் வடித்திட்ட அந்த தனி தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியின்படி 2021 டிசம்பர் 12 கட்டாயம் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாட வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டு அதை நிலைநிறுத்திய பெருமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். அது மட்டுமின்றி அதை தொடர்ந்து தமிழ்மொழி பெருமையை சொல்லக்கூடிய வகையில் நீசமொழி என்று பேசப்பட்ட தமிழ் மொழியை தேச மொழியாக்கி செம்மொழியாக்கியது அன்பு தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தி உலகிற்கு தமிழின் பெருமையை சொன்னது அன்பு தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். சென்னையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்து தமிழ் மொழி சிறக்க அரிய பல பணிகளை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். கரந்தையில் பாடப்பட்ட அந்த தமிழ்ச்சங்க பாடல் இன்றைக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வெந்த புண்ணில் வேல் என்பதை போல எந்த பாடலை இந்த உலகுக்கு யாத்து தந்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் தாய்மொழியின் அடையாளமாக இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடம் தள்ளப்பட்ட வேதனை. அனைத்து கட்சிகளும் கண்டித்த நிலையில் எங்கள் கழகத்தின் தலைவர் கடுமையான முறையில் கண்டித்தார், எதிர்த்தார். அதற்கும் ஒரு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு தனி தீர்மானத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது இந்த சட்டப்பேரவை என்றைக்கும் நினைத்து பார்க்கும். எனவே இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு க ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம்.
இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கும் படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆதரிக்கிறோம். ஆனால் அடிக்கடி மாறப்படுகிற இந்த சூழலை மாற்றிட மாண்பு முதலமைச்சரும் இந்த அவையும் பேரவைத் தலைவரும் அதை சட்டமாக்கி தந்தால் எவரும் இந்த தவறுக்கு துணை போக மாட்டார்கள். அதற்கு நிலையான உறுதியான இரும்புத்தன்மையான அதிகாரம் கிடைக்கும் என்ற நிலையில் ஆதரிக்கிற அதே நேரத்தில் சட்டமடமாக்கி தாருங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று அமர்கிறேன். வணக்கம்.